Hello guys, my name is MD. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு லைன்ஸையும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது எது வேணால் இருக்கலாம். நீங்கள் டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அசைன் பண்ணுற வேல்யூஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது சம் கம்ப்யூட்டேஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் எழுதுன ஒவ்வொரு லைன்ஸையும் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதர் லாங்குவேஜஸில் லைக் C++, ஸோ இது மாதிரி இருக்கிற லாங்குவேஜில் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுது அப்படின்னா அதை செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ செமிகோலன் அதர் லாங்குவேஜஸில் மேண்டட்ரி லைக் C, பட் ஜாவா ஸ்கிரிப்டில் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ நம்ம செமிகோலன் வைக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம். வேரியபிள்ஸ்னால் ஒரு வேல்யூவை ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்கிட்ட மெமரி கார்டு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து சாங் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து சாங்கை ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் லிசன் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களுக்கு தேவையான வேல்யூஸு இன்புட்ஸை வந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு கொடுத்தா தான் அது உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அந்த இன்புட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டோரிங் பிளேஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வேரியபிள்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி வேரியபிள்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா வார் கீவேர்ட். வாருங்கிறது குளோபல் வேரியபிள் மாதிரி. குளோபல் வேரியபிள் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ நம்மளால் 3 வேஸில் வந்து வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வே வார் கீவேர்டை யூஸ் பண்ணி மெமரியை க்ரியேட் பண்ண முடியும். தென் நான் மெமரியில் மை சாங் அப்படின்னு சொல்லி சம்திங் ஒரு வேல்யூவை வந்து ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ வேல்யூ எதுவாக வேணால் இருக்கலாம், என்ன டேட்டா டைப்பாக வேணால் இருக்கலாம். ஸோ டேட்டா டைப்பை நீங்கள் பின்னாடி என்னென்னுங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ தென் தேர்ட் வே என்ன அப்படின்னா கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளால் வேரியபிள் க்ரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஜாவா ஸ்கிரிப்டில் வாருங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால் வேரியபிள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இயர்ஸ் 15 அப்படின்னா என்ன மீனிங்னா 2015க்கு அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்மளால் அடிஷ்னலாக 2 more வேரியபிள் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளால் வேரியபிளை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் லெட்டு, தென் அனதர் கான்ஸ்ட்டு. ஸோ நம்ம நார்மலாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறப்ப நம்ம வேல்யூ தான் டேரெக்டாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பின்னாடி நம்மளோட ப்ரோக்ராமில் நம்மளால் வேல்யூவை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அன்டிஃபைன் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அன்டிஃபைன்னா நீங்கள் எதுவுமே ஸ்டோர் பண்ணலை அப்படிங்கிற மீனிங். ஸோ அன்டிஃபைண்டும் ஒரு விதமான டேட்டா டைப். ஸோ இப்போ ஒரு வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க உங்களோட ப்ரோக்ராமுக்கு அப்படின்னா சம் ரூல்ஸை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரூல் சொல்கிறாங்க அப்படின்னா வேரியபிள் நீங்கள் என்ன வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அந்த நேம் ஷுட் பி ஏலேருந்து கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் இசட், ஸ்மால் ஏ அண்ட் ஸ்மால் டு இசட். ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் அந்த கேரக்டர்ஸ் அலவுடு. தென் நம்மளால் 0 to 9, ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களால் வேரியபிள் நேம்ஸ் வந்து கம்பைன் பண்ணி உங்களால் என்ன காம்பினேஷன் வேணாலும் க்ரியேட் பண்ண முடியும். தென் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிகின் வித் எ லெட்டர். ஸோ வேரியபிளோட நேம் கண்டிப்பாக லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும், நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ ஆப்ஷனலாக ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா $sign ப்ரொவைட் பண்ணுறாங்க, தென் அண்டர்ஸ்கோர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 சைனையும் உங்களுக்கு அலவுடு இருக்குது வேரியபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மெமரியில் எம்ங்கிறது மட்டும் கேபிட்டலில் இருக்குது. ஸோ கேபிட்டல் எம்ங்கிறத நான் இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லி என்னால் மென்ஷன் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா $sign போட்டு என்னால் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இதுக்கு அலவுடு இருக்குது. வேரியபிள் நேம்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். கேஸ் சென்சிட்டிவ்னால் ஏங்கிற கேரக்டருக்கும் கேபிட்டல் ஈங்கிற கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒன்று கிடையாது. எக்ஸாம்பிள் இதில் மெமரி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் அதே மாதிரி நான் மெமரின்னு சொல்லி சேம் நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய கேபிட்டல் எம் மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் 2 விதமான வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், ஸோ டிஃப்ரெண்ட் மெமரி கார்டு. ஸோ அது மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் ஜாவா ஸ்கிரிப்டில் கீவேர்ட்ஸை வந்து அதாவது ரிசர்வ்டு வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து வேரியபிள் நேம்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. இதனால் ரிசர்வ் வேர்ட்ஸ்னால் என்னென்னா
ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு கம்பைலர் இருக்குது, ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் இருக்குது. அந்த லாங்குவேஜோட ப்ரொவைடர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு வந்து ப்ரீடிஃபைண்டாக வந்து சில கேரக்டர்ஸை மட்டும் பிக் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கேரக்டரை, அந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் A to Z, ஸோ அதுக்குள்ளே வந்து நான் கான்ஸ்ட்டுங்கிறத நான் வேரியபிள் நேமாக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸோ கான்ஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி ஒரு கீவேர்டு. ஸோ அந்த கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு மெமரி க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு கம்பைலருக்கு நீங்கள் சொல்கிற கீவேர்டு. ஸோ அந்த கீவேர்டை நான் இந்த இடத்துல என்னோடய வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் ஈக்குவல் டு மை சாங் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, கான்ஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் வேர்டு. ஸோ அந்த வேர்டை நீங்களால் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் வேரியபிள்ஸை நார்மலாக ஜாவாஸ்கிரிப்டில் க்ரியேட் பண்ணுறப்ப. ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் 2 விதமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், செகண்ட் ஒன்று காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். டேட்டா டைப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வேரியபிள்ஸில் நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் வேரியபிளில், ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ண முடியும். தென் ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் 4 விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கிறது ஒரு டைப். ஸ்ட்ரிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மல் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் வந்து நம்பர். ஸோ நம்பர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்பர் வந்து டெசிமலாகவும் இருக்கலாம், இல்லை ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம். அதாவது பாயிண்ட் வச்ச வேல்யூவும் வரலாம், பாயிண்ட் வைக்காமலும் வரலாம். தென் பூலியன் ஒரு டேட்டா டைப் இருக்குது. பூலியன்னா ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். ட்ரூங்கிறது ட்ரூ, ஃபால்ஸுங்கிறது பைனரி நம்பர், இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது மாதிரி பூலியங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற ஒரு டேட்டா டைப். ஸோ அன்டிஃபைன் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். ஸோ இதை வந்து நான் முன்னாடியே எனக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன். தென் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆப்ஜெக்ட், தென் செகண்ட் டைப் வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னால் என்ன? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, மை சாங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, மை சாங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வேரியபிள்குள்ளே, அதாவது மெமரிங்கிற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ செகண்ட் டேட்டா டைப் நம்பர். ஸோ என்னோடய மெமரியில் நான் என்ன வேணால் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மூவியையும் என்னோடய மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணுவேன், சாங்ஸும் ஸ்டோர் பண்ணுவேன். என்னோடய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்பருங்கிற டேட்டா டைப்பில் 56 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். தென் அதே மாதிரி நம்மளால் 52.5 அப்படிங்கிற நான் அந்த வேல்யூவே நான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே வந்து ஜாவாஸ்கிரிப்டில் நம்பர் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதர் லாங்குவேஜஸில் லைக் C அண்ட் C++ல் 56ங்கிறது இன்டீஜர்னு சொல்லுவாங்க, 52.5ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல 2 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக வந்து அந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறாங்க. தென் பூலியன் டேட்டா டைப்பில் டேரெக்டாக நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சம் கண்டிஷன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் ஃபைனலாக நீங்கள் எதுவுமே டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் வந்து ஸ்டோர் ஆகும். பை டிஃபால்ட் அன்டிஃபைண்டுங்கிறதும் ஒரு விதமான டேட்டா டைப். தென் நீங்கள் கன்சோல் லாகில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் console.log ஈக்குவல் டு டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்குது. நான் க்ரோம் கன்சோல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் ஆஃப்னு டைப் பண்ணி எக்ஸாம்பிள் மை வேல்யூ அப்படின்னு சொல்லி சம் ஸ்ட்ரிங் டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குங்கிற அவுட்புட் வருது. ஸோ டைப் ஆஃப் மை வேல்யூன்னு கன்சோலில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர்லேயோ நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் கிடைக்கும். சரி, அதே மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் விதமான டேட்டா டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைப் ஆஃப் 4 கொடுத்தேன்னா இதை வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ நான் டைப் ஆஃப் ஒரு வேரியபிள் நேமை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அன்டிஃபைன் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம டைப் ஆஃப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கண்டிஷனுக்காகவும் நீங்களால் யூஸ் பண்ண முடியும். தென் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்னால் ஒன்றும் இல்லை, நான்
ஆப்ஜெக்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னால் எப்படி இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெமரிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணாமல் மல்டிபிள் வேல்யூஸை ஒரே நேரத்தில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா கீ வேல்யூ பேராக என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ சைஸுங்கிறது ஒரு கீ அண்ட் வேல்யூங்கிறது சம்திங் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், மேபி இன்டீஜராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அது மாதிரி நான் கீ வேல்யூவாக கமாவை யூஸ் பண்ணி என்னால் நிறைய மல்டிபிள் வேல்யூஸை ஒரு சிங்கிள் மெமரியில் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபங்க்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ நவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்போம். ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கு ஒரு நேம் கொடுப்பாங்க. தென் parenthesis ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. தென் இந்த curly bracesக்குள்ளே நீங்கள் சம் பிட்ஸ் ஆஃப் கோட், அதாவது சம் பிளாக் ஆஃப் கோடை வந்து இங்கே போடுவாங்க, ரைட் பண்ணுவாங்க. எதுக்காக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா சம் certain ஆஃப் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, சம் பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபங்க்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம்.